அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மகாரம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஹியூமன் அப்படிங்கிறவன் எப்போ சூப்பர் ஹியூமனாக மாறுறான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதை முழுசாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நம்ம நம்மளோட ஹியூமன் பிரெயினை நம்ம 5லேருந்து 10% தான் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பெரிய பெரிய சயின்டிஸ்டே இவ்வளோ தான் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிம்பாங்க. ஆனால் இது டோட்டலி ஒரு மித். யாருமே இங்கே வெறும் 10% இல்லை 5% மட்டும் நம்மளோட பிரெயினை யூஸ் பண்ணிட்டு கிடையாது அப்படிங்கிறதா உண்மை. நம்ம அத்தனை பேருமே 100% மூளையை நம்ம அத்தனை பேருமே யூஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கோம். மூளையும் 100% வேலையை செஞ்சுக்கிட்டே தான் இருக்குது. எப்படின்னு பார்க்குறீங்களா? இப்போ நல்லா யோசிச்சு பாருங்களேன். உங்களோட மூளையில் உங்களுக்கு ரைட் சைடு பிரெயின், லெஃப்ட் சைடு பிரெயின், அப்புறமா மிடில் ஆப்லங்கெட்ட, இந்த மாதிரி நிறைய இடங்கள் அப்படிங்கிறது இருக்குது. இப்போது இதில் ஏதாவது ஒரு இடம் உங்கள் மூளையில் வேலை செய்யாமல் போயிருச்சு அப்படின்னா யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு என்ன ஆகும், உங்களோட கதி என்ன ஆகிறது அப்படிங்கிறது. இப்போ லெஃப்ட் சைட் ஆஃப் த பிரெயின் அப்படிங்கிறது நம்மளோட பாடியில் ரைட் சைடு பார்ட்ஸ் பூரா கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்மளோட ரைட் சைடு ஆஃப் த பிரெயின் லெஃப்ட் சைடு பார்ட் பூரா கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ யோசிச்சு பாருங்களேன், ஏதாவது ஒரு பக்கம் பிரெயின் ஏதாவது வேலை செய்யாமல் போச்சுன்னா உங்களோட ஒரு சைடு இயங்குமா அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு பின்னாடி பிரெயின் சரியாக ஃபங்க்ஷன் இல்லை அப்படின்னா உங்களால் எல்லா விஷயங்களையும் ஞாபகம் வச்சுக்க முடியுமா அப்படிங்கிறது யோசிச்சு பாருங்கள். ஸோ நம்ம மூளை ஒட்டுமொத்தமாக அதோட எல்லா பார்ட்ஸும் சேர்ந்து 100% இயக்கம் பெறனால தான் நம்ம மனுஷனாக இங்கே நடந்துட்டு நடமாடிட்டு சாப்பிட்டு தூங்கிட்டு எந்திரிச்சு வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்கிறோம். இதில் ஏதோ ஒரு இந்த இவ்வளோ பெரிய பிரெயினில் அந்த லெஃப்ட் பிரெயினாக இருந்தாலும் ரைட் பிரெயினாக இருந்தாலும் அதுக்குள்ளே இருக்கிற ஒரு சின்ன பார்ட் டேமேஜ் ஆகி வேலை செய்யாமல் போனால் கூட அதோட எஃபிஷியன்சியை இழந்துச்சுன்னா நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாதுங்கிறது தான் இங்கே உண்மை. இப்போ இது நீங்கள் நம்மளேன்னா நீங்கள் கூகுளில் கூட போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது ஒரு மித்தா இல்லைனா இது உண்மையா அப்படிங்கிறது. ஆனால் நம்ம அத்தனை பேருமே ஹியூமன்ஸ் ஆகட்டும், அனிமல்ஸ் ஆகட்டும், எல்லாருமே அவங்களோட பிரெயினை 100% யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். இதில் மாற்று கருத்துங்கிறது கிடையாது. ஆனால் இந்த இடத்துல நம்ம எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த இடத்துல நமக்கு வருது. இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கிணறு அப்படிங்கிறது இருக்குது. அந்த கிணத்துல தண்ணிங்கிறது எந்நேரமும் ஊறிக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் அந்த கிணத்துலேருந்து நம்ம எவ்வளோ தண்ணியை இறச்சி எடுத்து நம்ம யூஸ் பண்ணுறோங்கிறத மேட்ரு. அதே மாதிரி தான் நம்மளோட மூளை அப்படிங்கிறது 100% இயக்கத்தை எப்போவுமே வெளி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் அந்த 100% இருக்கிற அந்த மூளையோட இயக்கத்தில் நம்ம எவ்வளோ எஃபெக்டிவாக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த இடத்துல மேட்ரு. ஸோ இதுக்காக தான் நம்மளோட சித்தர்களும் என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்களுமே அவங்களோட மூளையை 100% கேப்பபிலிட்டி இருக்குன்னா அந்த 100% யூஸ் பண்ணி பார்த்தவங்க அவங்க. அதனால தான் அவங்க இன்னுமே அவங்களோட ஹையர் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது அந்த இடத்துல இருக்குது. நம்ம இந்த இடத்துல நம்ம பக்கத்தில் கூட நம்மளால் போக முடியாமல் இருக்கிற காரணம் அதுதான். இப்போ சித்தர்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சும்மா அவங்க வெறும் புக் எழுதுறாங்க, பாட்டு எழுதுறாங்க, அங்கங்கே போகிறாங்கன்னு கிடையாது. அவங்க எழுதின அத்தனை பாடல்களுமே பார்த்தீங்கன்னா டோட்டலாக சயின்ஸாகவே தான் இருக்கும். அவங்க மூளையை பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருப்பாங்க. உடல் பற்றி, உடல் கூறுகள் பற்றி எக்கச்சக்கமான விஷயங்கள் அவ்வளோ ஒரு நுணுக்கமான ஆய்வை பற்றி பேசியிருப்பாங்க. இப்போ இருக்கிற இந்த நவீன மருத்துவம் பக்கத்தில் கூட போய் தொட முடியாத அளவுக்கு அவங்க நிறைய விஷயங்கள் தியரியாக கொடுத்துட்டு போயிருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட கணித மேதை ராமானுஜம் அவரே இருக்காருன்னு பார்த்தீங்களா? இப்போ இருக்காருன்னா அவர் எழுதுனா பிளாக் ஹோல் தியரி, அதுலேருந்து அவர் கொடுத்துட்டு போன நிறைய கேல்குலேஷன்ஸ் ஒன்றுமே இவங்க கண்டுபிடிக்க முடியாமல் யோசிச்சுட்டு இருக்காங்க. இது என்னவா இருக்கும், இது என்னவா இருக்குங்கிற மாதிரி. ஸோ மனுஷனோட மூளைக்கு எவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்குது அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். அவங்கெல்லாம் அத்தனையும் யூஸ் பண்ணாங்க, நம்ம யூஸ் பண்ணல. இவ்வளோதான் விஷயம். இப்போ நம்மளும் அதே மாதிரி 100% மூளையை முதல்ல நம்ம ஒரு 50% நமக்கு யூஸ் பண்ண நம்ம கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா நம்மளோட லிவிங் ஸ்டாண்டர்ட் ஏதோ ஒரு இடத்துக்கு போயிடும். பட் நம்மளே யூஸ் பண்ணுறதில்ல. அதை யூஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன வழிகள் அப்படின்னு கொடுத்தவங்க தான் நம்ம சித்தர்கள் அப்படிங்கிறவங்க. நம்மளோட மூச்சு பயிற்சிகளாகட்டும், பிராணாயாமன்னு சொல்கிறதாகட்டும், இல்லை வாசியோகம்னு சொல்கிறதாகட்டும், இந்த மாதிரி அவங்க கொடுத்த அத்தனை பயிற்சிகள் செய்யும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட மூளை பயங்கரமாக இயக்கம் பெற ஆரம்பிக்கும். இப்போ இந்த இடத்துல நான் திருப்பியும் சொல்கிறேன், இந்த இடத்துல நம்ம பேச வர்றது மூளையோட திறன், நம்ம மூளை எவ்வளோ கேப்பபிளாக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது. ஏன்னா சிலர் வீடியோ பாதியாக பார்த்துட்டு நீங்கள் ஒரு இடத்துல மூளை 100% வேலை செய்யுதுன்னு சொன்னீங்க, ஒரு பக்கம் 50% வேலை செய்யுதுன்னு சொன்னீங்கன்னு கமெண்ட்டில் தயவு செய்து கேட்காதீங்க. நான் சொல்கிறது நம்ம மூளையை எவ்வளோ ஒரு திறனாக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். ஸோ அதுக்குன்னு சித்தர்கள் எக்கச்சக்கமான பயிற்சிகள் அப்படிங்கிறது கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. ஸோ இப்போ அடுத்து பார்ட் 2 வீடியோவில் நம்ம இந்த மூளையை முழுமையாக நம்ம இயக்கத்துக்கு பெற வைக்கிறதுக்காக ஒரு பயிற்சி அப்படிங்கிறது இருக்குது. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச பயிற்சி தான். ஆனால் அதில் ஒரு சில நுணுக்கங்கள் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ நம்ம எல்லார் வீட்லேயும் தான் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த புளியோதரை இல்லை ஏதோ ஒரு சமையல் அப்படிங்கிறது செய்வாங்க. எல்லார் வீட்லேயும் அதே மாதிரி இன்க்ரீடியன்ஸ் போட்டு தான் செய்வாங்க. ஆனால் எல்லார் வீட்லேயும் ஒரே டேஸ்ட் வராது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல ஒரு நுணுக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது.
அதே மாதிரி தான் இந்த யோகா பயிற்சிகள்னு எடுத்துக்கிட்டாலும் எல்லா பயிற்சிகளும் எல்லாருமே தான் செய்கிறாங்க. ஏன் யாருக்குமே வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஏன் ஒன்றுமே முன்னேற்றம் வரல, அடுத்தடுத்து ஒவ்வொரு ஆளாக தேடி போயிட்டு இருக்காங்க, இவங்க கரெக்டாக சொல்லி தருவாங்களா அவங்க கரெக்டாக சொல்லி தருவாங்களான்னு ஏன் போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல நுணுக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஒவ்வொரு பயிற்சியிலுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சின்ன சின்ன நுணுக்கங்கள் அப்படிங்கிறது இருக்குது. அந்த நுணுக்கத்தை வந்து நம்ம கரெக்டாக தெரிஞ்சு நம்ம வந்து செஞ்சோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து அந்த பயிற்சி அப்படிங்கிறது முழுமை பெறும். நம்ம என்ன வந்து அந்த பயிற்சியில் கிடைக்கிற பலன்கள் அப்படிங்கிறது 100% அப்படிங்கிறது கிடைக்க பெறும் நமக்கு. ஸோ அடுத்த பார்ட் 2ல் வந்து நம்ம இந்த அன்லாக்கிங் ஹியூமன் பிரெயின் அப்படிங்கிற விஷயத்தோட என்ன ப்ராக்டிஸ் பண்ணலாம், எப்படி இருந்தோம்னா நம்மளோட பிரெயின் அப்படிங்கிறது வந்து ஃபுல்லாக அன்லாக் ஆகும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்கலாம். காத்திருங்கள். நமக்கு வந்து காலம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து யார் நிர்ணயிச்சது, இங்கிற அந்த கால கணக்கை வந்து நிர்ணயித்தது யார்? இந்த காலம் அப்படிங்கிற சொல்கிறது வந்து நம்மளோட பூமியில் ஒரு மாதிரி இருக்கும், இதுவே நீங்கள் வந்து நிலவுக்கு போயிட்டீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும், அடுத்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் கிரகத்துக்கு போனீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும், இந்த அண்டத்தை விட்டு அடுத்த அண்டத்துக்கு போனீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். ஆனால் உண்மையாலுமே நம்ம வச்சது தான் அந்த 12 மணி 1 மணி 2 மணியாக இருக்குமா? ஸோ இந்த காலம் வந்து மாறிக்கிட்டே இருக்கக்கூடியது. இதுக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்டான டைம் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு டைம் டிராவல் மிஷினை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து இந்த உலகம் வந்து அப்படி இயங்கிட்டு இருக்கு. ஆனால் உண்மையை சொல்ல போனால் உலகத்தில் வந்து டைம் டிராவல் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்கிற ஒரே ஒரு குரூப் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுமே வந்து தினமுமே ஒரு சின்ன டைம் டிராவல் அப்படிங்கிறது நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். எப்படின்னு யோசிக்கிறீங்களா? அந்த ஒரு எனர்ஜி எடுத்துகிட்டு போக முடியும்னா நீங்களுமே ஒரு டைம் டிராவலர் தான். ஒரு கணிதத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டு நிற்கிற விஷயம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா காலம் அப்படிங்கிற விஷயம் தான். நம்ம இந்த மாதிரி விஷயங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ஆராய்ச்சி பண்ணணும்னா நம்ம சித்தர்கள் அப்படிங்கிறத தி பெஸ்ட் சயின்டிஸ்ட்.